மாலை முரசு ரைடு வித் வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஈவில நம்ம நிறைய வெஹிக்கிள் பார்த்துருக்கோம். இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிச்சயமா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிகலான வெஹிக்கிள். வாங்க அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், வணக்கம். ஓகே மேம். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன வண்டிலாம் இருக்கு? ஸ்டார்டிங் இதுல இருந்து நம்ம பார்த்துலாம் நினைக்கிறேன். இது என்ன வண்டி அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை? சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்காட்டோட கமர்ஷியல் வெஹிக்கிள். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க, முட்டை வியாபாரம் பண்ணுறாங்க, தண்ணி கேன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். பரவாயில்லையே. சரி, இதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம டிவிஎஸ் 50 அங்கங்கே வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். ஸோ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் 50லலாம் கஸ்டமரால் நிறைய லோடு எடுக்க முடியாதுங்க சார். இப்போ எங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா 500 கிலோ லோடிங் கெப்பாசிட்டிங்க சார். இப்போ 500 கிலோ வரையும் எடுத்துக்கலாம். ஆமாங்க சார், 500 கிலோ லோடிங் கெப்பாசிட்டி. அண்ட் இதோட புல்லிங் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னன்னா நாங்கள் சென்ட்ரலைஸ்டு மோட்டார் கொடுக்குறோம், அதனால ரெண்டு சைடுமே புல்லிங் பவர் ஈக்குவலாக கிடைக்கும். வண்டி மூவிங் நல்லா இருக்கும் சார். இதில் என்ன மாதிரியான பேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி கொடுக்குறோம் சார். பேட்டரியோட கெப்பாசிட்டி 5.4 கிலோவாட். 5.4 கிலோமீட்டர் ஒரு ஸ்கூட்டரோட அதிகமான ஒரு ஈவி ஸ்கூட்டரோட. ஈவி ஸ்கூட்டர்லாம் விட இப்போ நிறைய மார்க்கெட்டில் இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. மற்ற பிராண்டை விட நாங்கள் ஹெவி கெப்பாசிட்டியாக தான் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குற லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரினால பேட்டரி வந்து ஹீட் ஆகிற ப்ராப்ளம் வராது. தண்ணியில் போகிறதுக்கு சில பயம் இருக்கும், ஐயோ தண்ணி வந்துருச்சுன்னா ஆஃப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இதில் வருமா சார்? இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி மோட்டாரு கம்பல்சரி நாங்கள் கொடுக்குறது வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் தான் சார் கொடுக்குறோம். ஓகே. அண்ட் இப்போ மழையில் ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ இல்லை தண்ணி நிற்குதுன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கலாம். அங்கேருந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா வண்டி எந்த ப்ராப்ளமும் வராதுங்க சார். பரவாயில்ல, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க முன்னாடி. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, இது எதுக்காக கொடுத்துருக்கீங்க சார்? இந்த இடத்துல வந்து நமக்கு பேட்டரி வந்துடும் சார் இதுக்குள்ளார. ஓகே. இந்த மேலே இந்த ஸ்பேஸை வந்து இப்போ அரிசி மூட்டை வச்சுருக்காங்க, தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் சார். கஸ்டமர் கால் வைக்கிறது சைடில் வச்சுக்கோங்க. ஆமாம், ஃபுட் ரெஸ்ட்டும் சைடில் இருக்குங்க சார். நிறைய கடைகளுக்கு தேவைப்படக்கூடிய வண்டி. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி கேன்லேருந்து மளிகை சாமான்லேருந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது மட்டும் இல்லைங்க சார், இப்போ எங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மொபைல் வாட்டர் வாஷ் எங்கள் வண்டியில் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஜென்செட் யூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஓஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. கஸ்டமர் சைடில் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிடுறப்ப அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓ, அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வாட்டர் வாஷ் இதில் நம்ம ஏதாவது வச்சு விற்கணும்னா கூட விற்றுக்கலாம். ஆமாம் சார். இது இன்னொரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வெண்டிங் மிஷின், காஃபி, டீ அவங்க மொபைலாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். பரவாயில்ல, பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த வண்டியோட விலை எவ்வளோ சார்? எங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸு 185 சார், 1,85,000. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வீல் எல்லாமே அலுமினியம் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்குறோம். 3 வீலுமே டிஸ்க் பிரேக் கொடுக்குறோம் சார். ஈஸியாக பஞ்சர் போடணும்னா போட்டுக்கலாம், அந்த பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் எல்லாமே ஹேண்ட்லேயே கொடுத்துட்றோம் சார். இது என்னென்ன கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது சார்? இது வந்து ஸ்பீட் மோடுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் மோடில் கொடுத்துட்டு த்ராட்டல் எவ்வளோ தான் கொடுத்தாலும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க சார் போகும். ஒன்று அப்படின்னா? ஆமாம் சார். செகண்ட் மோட்னா 30 கிலோமீட்டரு, தேர்ட் மோட்னா அபவ் 30 சார். ஓகே, பரவாயில்ல. ஸோ இதுலேயே உங்களுக்கு மைலேஜ் மாதிரி ஸ்லோவாக போனால் உங்களுக்கு அவ்வளோ கரண்ட் கம்மியாக இருக்கும். ஆமாம், கியர் கண்ட்ரோல் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு. இந்த ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணிட்டு வண்டி த்ராட்டல் கொடுக்குறப்ப வண்டி நமக்கு பேக்கில் மூவ் ஆகும் சார். ஓகே. நம்ம யாரையும் ஹெவியா லக்கேஜ் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, யாரோட சப்போர்ட் இல்லாம நம்ம போய்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. பிரேக் வந்து டிஸ்கா மேடம்? சார் டிஸ்க் பிரேக்கிங் சார். 3 வீலுமே டிஸ்க் பிரேக்கிங் சார். ஓகே. ஃப்ரண்ட் 3 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்? 3 வீலுமே டிஸ்க் பிரேக் கொடுக்குறோம் சார். அண்ட் இது பாத்தீங்கன்னா பிரேக் லாக்குங்க சார். ஓகே. ஸோ நம்ம ஒரு பார்க்கிங் பிரேக் மாதிரி? ஆமா, பார்க்கிங் பிரேக் மாதிரி. இப்போ கஸ்டமர் தனியா போயிட்டாங்க லோடு எடுத்துக்கிட்டு, ஓகே, ஒரு டேப்பரா ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு வண்டியை. இந்த பிரேக் ஆன் பண்ணிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்கன்னா வண்டி மூவ் ஆகாதுங்க சார். ஓகே. ஸோ இது நம்ம ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து? ஆமாங்க சார். சூப்பர் மேம், இது நல்லா பார்த்தாச்சு. அடுத்த வண்டி நம்ம எதை பார்க்க போகிறோம்? 2-in-1 பர்பஸுங்க சார். 2-in-1 பர்பஸ். என்னென்ன பர்பஸ் சார்? இது ஆக்சுவலி இந்த வண்டி மாடல் பேர் XL 2100 இந்த மாடலில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெரூன் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் வந்துடும். சரி.
அண்ட் இந்த வண்டி 2-in-1 பர்பஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா லோடர் பர்பஸாக யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, பரவாயில்ல. ஒரு 200-250 கிலோ வரைக்கும் லோடு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடங்கப்பா. இப்போ நமக்கு இது சீட்டர். ஓ, தேவைப்பட்ட லக்கேஜ் இல்லைன்னா சீட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் இதில் உட்காந்துக்கிட்டு போகலாம். இதில் டோர் ஆப்ஷனும் இருக்குங்க சார். ஓ, சூப்பர் மேடம். ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். சின்ன பசங்க வேணா உட்காந்துக்கலாம். 2 பேர் ரொம்ப தாராளமாக உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். சீட் வந்து நல்ல குஷன் சீட் தான் சார் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ பின்னாடி வந்து எத்தனை பேர் உட்காந்தா, 2 பேர் உட்காந்தா வண்டி இழுக்குமா? தாராளமாக இதில் 2 பேர், டோட்டல் 300 கிலோ கெப்பாசிட்டிங்க சார். பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், டிரைவ் பண்ண ஒருத்தவங்க உட்காந்துக்கலாம் சார். ஓகே. இதில் ஃபுட் ஸ்பேஸ்லாம் கூட ரொம்ப தாராளமாகவே இருக்கும் சார். இதில் என்ன மாதிரியான பேட்டரி கொடுத்துருக்கீங்க சார்? இதுலையுமே நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி 5.4 கிலோவாட் தான் சார் கொடுக்குறோம். ஓகே. ஸோ பேட்டரி இது ஒன்று தான். ஆமாங்க சார். ஓகே. ஸோ இதே மாதிரி அதில் டிரைவ் ரிவர்ஸ் இதில் எங்கே? ஆமாம், இதுலையுமே டிரைவ் மோடு, ரிவர்ஸ் மோடு அண்டு ஸ்பீடு மோடு இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மொபைல் ஹோல்டரு அண்டு சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஓ, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டோட வந்து. ஆமாங்க சார். இதில் லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன் இருக்குது. ஓகே. இது வந்துட்டு நம்ம சிட்டியை விட நிறைய நம்ம கிராமப்புறங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் பர்பஸை விட நம்ம வீட்டில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, வயசானவங்களெல்லாம் கூட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதே போல் இந்த வில்லேஜ் சைட்லலாம் இந்த சீசனுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களாம் இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் சார். சென்னையில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து எல்டர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோவை தவிர வேறு எதுலேயும் போக முடியாது. கார் கூட அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஆட்டோ தான் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அழகாக வந்து பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆட்டோவுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 ரூபாவது இருக்கணும் ஆட்டோவுக்கு செலவு பண்ண. எங்கள் வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, 30 ரூபாய் தான் ஒரு முறை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிற சார். எவ்வளோ நேரம் ஆகும் டோட்டல் சார்ஜ் ஆகிறதுக்கு? சார் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங் டைம் சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு முறை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 30 ரூபாய் மட்டும்தான் செலவாகும். சரி, சூப்பர். 30 ரூபா தான் ஒரு முறை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறோன்னா எத்தனை கிலோமீட்டர் போகும்? 160லேருந்து 200 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் சார். அப்பா, ஓகே. ஸோ அப்படின்னா நம்ம ஒரு தடவை போட்டோன்னா ஒரு வாரத்துக்கு மறந்துடலாம், லோக்கல் யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க சார். அண்டு இந்த வண்டியிலுமே நம்ம டியூப்லெஸ் டயர்ஸு, 3 வீலுமே டிஸ்க் பிரேக் தான் சார் கொடுக்குறோம். லைட் எல்லாமே வந்துடுதுல? லைட் எல்லாமே ப்ரொஜெக்டர் லைட் கொடுக்குறோம். ஓகே. இது முன்னாடி இருக்குது மேடம்? இது பேஸ்கெட்டுங்க சார். ஏதாவது இப்போ கடைக்கு போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஸ்டோரேஜ், வாட்டர் பாட்டில் ஏதாவது க்யூட்டாக வைக்கிறது மாதிரி. ஆமாங்க சார், கேரி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆமாம். அடுத்து பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த வண்டி. செமையா இருக்கு. அது பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன மாடல் மேடம்? சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் செக்டர் வெஹிக்கிள்ங்க சார் இது. ஓகே. இது வந்து ஃபேமிலி பர்பஸுக்கு 3 சீட்டரு. இதில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துக்கலாம். குட்டி பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா 3 பேர் உட்காந்துக்கலாம் சார், ரொம்ப ஃப்ரீயாக. ஆமாம். அந்த வண்டியோட குஷன் நல்லா இருக்கும். குஷன் நல்லா இருக்கும் சார் இதில். பரவாயில்லையே. இது அதை விட வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா குஷன் நல்லா இருக்கும், ஃபுட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும், வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், டிரைவ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், சிம்பிளாக. சூப்பர். இது வந்து சிங்கிள் பர்பஸ்க்கு தான், ஃபேமிலி பர்பஸுக்குங்க சார். ஓகே. பின்னாடி ஒரு சின்ன இது ட்ரே அது வந்து நம்ம ஸ்டோரேஜ்ங்க சார், பேஸ்கெட். அண்ட் இந்த சீட்டுக்கு கீழே நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குங்க சார். ஓகே. சரி, இதுல நம்ம போய்கிட்டு இருக்கோம், இதுல மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேல நம்ம நனைவு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற எதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகாதுல சார்? வண்டிக்கு மழையிலலாம் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க சார். நம்ம ஏன்னா எல்லா வண்டிக்குமே கொடுக்கறது வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் தான் கொடுக்குறோம். ஓகே. இதுல வந்து டிஜிட்டல் டிஸ்ப்ளே மாதிரி இருக்கு. எல்லாத்துலயுமே டிஜிட்டல் டிஸ்ப்ளே தான் கொடுக்குறோம். இந்த வண்டியிலுமே மொபைல் ஹோல்டர் இருக்கும், சார்ஜிங் போர்ட் இருக்கும், அண்ட் இதுலயுமே ஸ்டோரேஜ் ஃப்ரண்ட்ல ஒரு பேஸ்கெட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது மொபைல் பர்ஸ்லாம் கேரி பண்ற மாதிரி அதே மாதிரி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லேடிஸும் ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் இல்லை மேடம்? சார் ஆமாங்க சார். இது வந்து லேடிஸ் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிடலாம். தள்ளுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கூட்டர் எப்படி தள்ளுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது தள்ளுறதுக்கு. ஸ்கூட்டரை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஏன்னா பிடிக்கிறது நல்ல வசதியாக. லேடிஸ் வண்டி ஓட்டுறதுல நிறைய காமெடி பண்ணுறாங்க பாருங்க, கால் அவங்க பிரேக் பிடிக்க முடியல, அதனால 3 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, காலை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். காலை நல்லா மேலே தூக்கி வச்சுக்கலாம், கால் மாதிரி. ஆமாம், டிஸ்க் பிரேக் கொடுக்கறதுனால பிரேக் பிடிச்ச உடனே உங்களுக்கு வண்டி தானே ஸ்டாப் ஆகிடும். சூப்பர். பின்னாடி இது வந்து சீட்டிங்கும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ஸ்டோரேஜ் சார். இது சீட்டிங் ப்ளஸ் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ப்ரொவிஷன் வாங்க போகிறாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறாங்க, இல்லை குட்டி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்க பேக்லாம் இதில் கேரி பண்ணிடலாம். பரவாயில்ல, ஸ்டோரேஜ் நல்லாவே இருக்கும் சார். சூப்பர் மேம்.
மேம் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான லைசன்ஸ்லாம் வச்சு இது தனியாக லைசன்ஸ் வாங்கணுமா? சார் தனியாக லைசன்ஸ்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் சார், 2 வீலர் லைசன்ஸ் இருந்தால் அது போதும் சார். ஓகே. அதில் இந்த பைக்குக்கு தனியாக லைசன்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி கியர் இல்லாமல் ஓட்டலாம் அந்த மாதிரி லைசன்ஸ். இப்போ என்னென்னா 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து வெஹிக்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓ ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஒர்க் தான். ஓகே. அண்ட் இது சார்ஜிங் போடுறதுக்கு வந்து ஏசி சார்ஜர் டிசி சார்ஜர் அந்த மாதிரி இருக்குல்ல மேடம், இதுக்கு என்ன மாதிரியான சார்ஜர் கொடுத்துருக்கீங்க? டிசி சார்ஜர். டிசி சார்ஜர் அதுக்கு. ஓகே. ஸோ டிசி சார்ஜிங் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து நம்ம வெளில இருக்க சார்ஜிங் பாயிண்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஆமாங்க சார். இப்போ வீட்டில் நார்மலாக 15 ஆம்ப் சாக்கெட் செட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ண அந்த சாக்கெட் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் சார். சூப்பர். அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அது நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சார். ஓகே. ஆமாம், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஆட்டோமேட்டிக் சார்ஜ் கட் ஆஃப் இருக்கு. ஓ ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது வந்து கட் ஆஃப் ஆயிடும். சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா தூங்கிட்டாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும். அதே போல் பேட்டரியை கலட்டி சார்ஜ் போடணும் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஓகே. நம்ம பேட்டரிக்கு சார்ஜிங் போர்ட்டு செட் பண்ணி கொடுத்துருவோம். உள்ளே இருக்கும் பேட்டரி, நீங்கள் வெளில இருந்து சார்ஜ் போட்டு. ஆமாம், சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நீங்கள் வாரண்டி எப்படி தருவீங்க? சார் பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார். மோட்டார் கண்ட்ரோலர் சார்ஜருக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம் சார். ஓகே. ஸோ அந்த வாரண்டிக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் வந்து சரி பண்ணி கொடுப்போம். ஆமாங்க சார். என்னன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பிரச்சனை நிறைய வந்தது கிடையாது. ஓகே. பேட்டரியை பார்த்தீங்கன்னா இப்போ லோ மெயின்டெனன்ஸ் தான் வண்டி. இது ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த க்ரௌன் ஆயில் மட்டும் டிஸ்க் ஆயில் மட்டும் மாற்றினாங்கன்னா போதும். பேட்டரி எல்லாமே நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கனாலே வண்டி உங்களுக்கு நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து இதை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ்லையும் இதை தான் பார்த்தேன். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் மேம் இது? சார் இப்போ இந்த 2100 பார்த்தோம் இல்லைங்க சார், அதே மாதிரி இது புராக் மாடல் ஃபேமிலி பர்பஸ்க்கு தான் சார். எல்லாமே ஈஸியா நம்ம அழகா திருப்பிடலாம். ஆமாங்க சார். இது என்னன்னா அதான் இப்போ லேடிஸ் டிரைவ் பண்ணுவாங்க. ஓகே. ஆட்டோக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆட்டோக்கு அண்டு பஸ்ஸுக்குலாம் செலவு பண்றாங்க இல்லைங்களா? ஆமா. ஸ்கூல் பஸ்ஸுக்குலாம் அந்த செலவுலாம் அவங்க கம்மி பண்ணிக்கலாம் சார். சூப்பரா இருக்கு மேம். ஆக்சுவலாக வந்துட்டு இது நல்லா வெயில் அடிக்காம ஒரு ஆட்டோ ஃபீலும் இல்லாமல் ஒரு ஸ்கூட்டருக்கும் ஆட்டோவுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்குல்ல. மழைக்கு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லீவ் போடுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. இதில் இந்த வண்டியை வாங்கிட்டாங்கன்னா லீவ் போட வேண்டிய அவசியமே இல்லை. மேம் இது சார்ஜ் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பெட்ரோல் பங்க்ல சில பங்க்லலாம் அந்த இவி சார்ஜிங்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம சார்ஜ் போட்டுக்கலாமா? சார் சார்ஜிங் ஸ்டேஷன்லேயும் போட்டுக்கலாம் சார், நம்ம ஓகே வீட்லேயும் சார்ஜ் போட்டுக்கலாம் சார். ஓகே. இது சூப்பராக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இருக்குது இதில். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ் போனால் கூட என்ன சொல்கிறது, ஒரு வெளில ஆட்டோ புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 300 400 வரும். ஆமாம். ஸோ இதில் வெயில் படாமல் அழகாக போயிட்டு வந்துடலாம் போல். நீங்கள் 300 400 செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சார். ஜஸ்ட் 30 ரூபா செலவு பண்ணால் போதுங்க சார். ஓகே. இது பிரேக் எல்லாமே கையில் தானே மேடம்? சார் இது பிரேக் எல்லாமே ஹேண்ட் பிரேக் தான் சார் கொடுக்குறோம். ஓகே. ஹேண்ட் பிரேக் தான் வருது. ஆமாம். சூப்பர். ஓகே. நல்லா இருக்குது. இதுலேயும் பின்னாடி எத்தனை பேர்? 2 பேர் உட்காரலாம். இந்த வண்டிலையும் 2 பேர் உட்காந்துக்கலாம். வண்டி இது உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்குங்க சார். இதே அதே மாதிரி வந்து பின்னாடி கீழே ஸ்டோரேஜ். ஆமாம், ஸ்டோரேஜ் இருக்குங்க சார். ஸோ இதில் ஹேண்டில் பாரில் ஓகே கிரிப்பு மாதிரி இதில் வந்துடுது. இது மேலே கொடுத்துருக்க ஷீட் என்ன ஷீட்? ஃபைபருங்க சார். இது ஃபைபரில் தான் கொடுக்குறோம். ஸோ மழை பெஞ்சா எதுவும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை? ஆமாம், பிரச்சனைலாம் எதுவுமே ஆகாதுங்க சார். ஓகே. ஸோ எஸ், அந்த மாதிரி ஓப்பன் டைப் பிடிக்காதவங்க அதே மாதிரி வித் கவரோட போகணும்னு நினைக்கிறவங்க, நடுவில் ஒரு இதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு ஸ்கூட்டரில் இப்படி வச்சுட்டு போகிறதுலாம் ஒரு ஃபேமஸ் ஆச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மட்டும் வச்சுட்டு மழை படாத மாதிரி போனாங்க. ஸோ இப்போ அது வண்டி கான்செப்டாகவே வந்துருச்சு. ஆமாங்க சார். ஓகே. இதில் வைப்பரும் கொடுத்துருவோம் சார். மழை சீசனில் கஸ்டமர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர். பனி படுது, பனி சீசன்ல பனி படர்ந்துருக்கு, அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், வைப்பரும் கொடுத்துருவோம் சார். இது லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய இப்போ வந்து ஸ்கூட்டர் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்துருச்சு. ஒரு இவி ஸ்கூட்டர் 2 லட்ச ரூபா வந்துருச்சு. ஸோ இப்போ அதே 2 லட்ச ரூபாய்க்கு நல்லா ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம், நம்ம எங்கே சைனா தாய்லாண்ட்லாம் பார்க்குற மாதிரி அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கான்செப்டை. ஸோ அதை நம்ம ஊரில் வந்து யூஸ் பண்ணலாம். அழகாக வந்து 2 பேர் ஆஃபீஸ் போகலாம். இந்த வண்டியை வாங்க நம்ம சைனா போகணும், தாய்லாந்து போகணுன்ற அவசியம் இல்லைங்க சார். நம்ம சென்னையிலே நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் தான் சார். ஓகே, சூப்பர். ஸோ நல்ல கான்செப்ட். ஹெட்லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். இது ஹெட்லைட்டில் இங்கே இருக்குங்க சார். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கு. ஆமாம். ஒரு இவி ஹெட்லைட்ஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். டயர் வந்து எத்தனை இன்ச்சஸ் வரும் மேடம்? சார் இதில் 10 இன்ச்சஸ் டயர் வரும் சார். பின்னாடியும் அதே சேம் 10 இன்ச்சஸ் தான். ஓகே. சேம் அலுமினியம் அலாய் வீல்ஸ், டிஸ்க் பிரேக் தான். ஸோ எல்லா வண்டிக்கும் 10 இன்ச்சஸ் தான் வருமா? இல்லை, இந்த 2 வண்டி 11 இன்ச்சஸ் வரும். ஓ, இந்த 2 வண்டிக்கு 11 இன்ச்சஸ். ஆமாம். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 12 இன்ச்சஸ் வரும் சார். ஓ, அதுக்கு 12 கொடுத்துட்டீங்க. ஆமாம். சூப்பர் மேடம். ஓகே. அண்ட் இதோடைய பிரைசிங் பற்றி சொல்லிடுங்க. ரைட் ஃப்ரம் எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது? சார் புராக் மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 2 lakhs வருங்க சார். ஓகே.
இந்த 2100 ப்ளஸ் 2100 ப்ளஸ் ரெண்டு வண்டியுமே 185 வரும் சார் ஆன் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஓகே சூப்பர். எக்ஸ்எல் 1500 கமர்ஷியல் வெஹிக்கிளும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,85,000 சார். இப்போ நம்ம வந்து இந்த வண்டி புக் பண்றோம் அப்படின்னா எத்தனை நாள்ல எங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்க? 7 ஒர்க்கிங் டேஸ்ல கொடுத்துருவோம் சார். இதுக்கு வந்து ஈவி நம்பர் பிளேட்டோட வருமா? ஈவி நம்பர் பிளேட்டோட வந்துரும் சார். ஓகே. சோ புக் அது எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். ஆர்சி புக் வந்துரும், இன்சூரன்ஸ் ஓகே எல்லாமே கொடுத்துருவோம் சார். இதோட ஸ்பீட் லிமிட் எவ்வளவு மேடம்? ஸ்பீட் லிமிட்டு இந்த வண்டி இப்போ ஃபேமிலி பர்பஸ்க்கான வண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 அண்ட் அபவ் போய்க்கலாம் அந்த மாதிரி ஆர்டிஓ பண்ணுறதுனால. ஓகே சூப்பர். 1500 கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 45 அண்ட் அபவ். இதில் இந்த டாக்ஸஸ்லாம் இருக்குது, ரோட் டாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு ஏதாவது வந்து தள்ளுபடிகள் அந்த மாதிரி விஷயங்கள் சார்? இது டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இ கார்டில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் சார். அண்ட் இன்சூரன்ஸுமே நம்ம இ கார்டுங்கிறதுனால 1 இயருக்கு கொடுத்துருவோம் சார் இன்சூரன்ஸ். ஓன் டேமேஜ் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் ரெண்டுமே 1 இயர் கொடுத்துருவோம். ஓகே மேம். மேடம் இந்த வண்டிக்கு வாரண்டிங்கிறது எப்படி கொடுக்குறீங்க சார்? வண்டிக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர்ஸ் சார். ஓகே 3 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வண்டியோடைய வாரண்டி அப்படிங்கிறது. ஸோ 60,000 கிலோமீட்டர் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம 60,000 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா 3 வருஷத்துக்கு நிறைய பேர் எப்படி வாரண்டி கொடுப்பாங்கன்னா 36,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுப்பாங்க நினைக்கிறேன். 36,000 கிலோமீட்டர் நம்ம ஐஸ் வெஹிக்கிள்லாம் அந்த வாரண்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது 60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஓகே நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் சர்வீஸ் வந்து சொல்லுங்கள் மேடம், சர்வீஸோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது அண்ட் எவ்வளோ இன்டர்வல்ஸ் சர்வீஸ் வரும்? சார் இது சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி பெருசாக கஸ்டமர் வந்து நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா பெருசாக ப்ராப்ளம்னு வராது. அப்படியே வந்தாலும் இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால சர்வீஸை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சார் நம்ம. ஓகே ஆமாம். ஸோ சென்னையில் வந்து நமக்கு எத்தனை ஷோரூம் இருக்குது? சார் சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஒரு ஷோரூம் இருக்குது. அண்ட் கிண்டியில் இப்போது நம்ம கிண்டியில் இருக்கோம். கிண்டி ஷோரூம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு ஷோரூம்ஸ் இருக்குங்க சார். ஓ சூப்பர். ஆமாம், மதுரையில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது, சேலம், திருப்பூர், பெங்களூரு அண்ட் விழுப்புரத்துலேயும் இருக்குது. நம்ம எல்லா ஷோரூம்லேயுமே சர்வீஸ் சென்டர் கம்பல்சரி இருக்குங்க சார். இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? திண்டுக்கல்ங்க சார். திண்டுக்கல்ல தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் திண்டுக்கல் சார். சூப்பர் மேம். ஓகே. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வண்டியை ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.